அமெரிக்காவுடன் பேச்சு இல்லை என்று ஈரான் தற்போது தெரிவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஈரான் கூறி வருவதாக அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த சென்ற F-15 போர் விமானத்தை குவைத்தில் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் செல்போன் டவர் மீது மோதி கீழே விழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்றும் ஈரான் பாதுகாப்பு அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறி ஈரான் கூறி வருவதாக அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி உள்ளது. அந்த காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஈரான் மீது தாக்குதல் நடத்த சென்ற அமெரிக்காவின் போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் செல்போன் டவர் மீது மோதி கீழே விழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விமானம் கீழே விழுந்தபோது விமானி உயிர் தப்பியிருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவது இல்லை என்றும் ஈரான் பாதுகாப்பு அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஈரான் கூறி வருவதாக அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திக்கு தற்போது ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த போர் என்பது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ தளம் அமைந்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியிருந்த சூழலில் தற்போது அமெரிக்க போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம்.